இன்றைக்கி வீட்லேயே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சதை சின்ன சின்னதாக உருட்டி இதில் ஃபோர்க் வச்சு ஒரு சின்ன சின்ன ஓட்டைங்களாம் போட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஃபோர்க் வச்சு குத்துறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது மாவு உப்பி வராது. கிளாஸோ இல்லை சின்ன டிஃபன் பாக்ஸோ வச்சு சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி வச்சதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா சூடாத உடனே இந்த நம்ம உருட்டி வச்ச இந்த ரவுண்டை இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. உடைச்சா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னோம். எல்லாரும் சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குன்னாங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த டிஷ் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.